அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும் ரொம்ப 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 நன்றி சொல்லணும். எதுக்காக அப்படின்னா, சந்தான கோபாலகிருஷ்ணன் யாகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதில் பல ஆக்சுவலி அதோட கிளிம்ஸ் ஆஃப் வீடியோஸ் போடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அது ஒரு பார்வையாக எடுத்து போடலாம்னு. அதுக்கான டைம் கூட கிடைக்கல. ஏன்னா ஆடி மாதம் உடனே தொடங்கினால ஆடி மாதம் முழுவதும் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணோம். ஆக்சுவலாக இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரமாஜிங்கிறவா சொல்லிட்டு இருந்தா. அப்போவே நாங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன், நம்ம இந்த 30 நாளும் பூஜை பண்ணிட்டு அதை நம்ம டிவோட்டிஸ்க்கு கண்டிப்பாக அந்த பிரசாதம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. ஆனால் தொடர்ந்து வந்தோடனே எனக்கு மனசுக்குள்ள ஒரு எப்போவுமே நான் சொல்லியிருக்கேனே கொஞ்சம் சோம்பேறினா, அதனால என்ன எடுத்து பார்த்துக்கலாம், வேண்டாம் பாபுகுட்டி, இந்த ஒரு 30 நாளும் சேர்ந்து பண்ணேன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போதான் சந்தான கோபாலகிருஷ்ணன் முடிச்சிருக்கோம், இனி பிரசாதம் எல்லாம் அனுப்பணும் எல்லாருக்கும், அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அடுத்த நாள் ஒரு வாரம் முன்னாடி பேசின விஷயமும் அதுக்கு முதல் நாள் எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்கிறேன், இந்த ஆடி மாதத்தில் 30 நாளும் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கே ஐயோ 30 நாள் நம்மளால பண்ண முடியலன்னு என்ன ஆகும், கஷ்டம் இல்லையா நம்மளுக்கு, அந்த டைம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது 2 நாள் கழிஞ்சோடனே ராதிஜி எனக்கு கால் பண்ணுறா. ராதிஜி கால் பண்ணி, சாயி நம்ம ஆரம்பிக்கலாம் சாயி லலிதா சகஸ்ரநாமம். என்னது லலிதா சகஸ்ரநாமம் திருப்பிமா? அம்மா இப்போதாம்மா லலிதா சப்தநாமாவளி முடித்தோம், திருப்பியும் எப்படிமா அப்படின்னு. சாயி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு குபேர விளக்கு நான் வாங்கி தரேன் அப்படின்னா. அப்புறம் நம்ம அம்பாள் வேணால் ஒரு 9 பேருக்கு, எத்தனை பேருக்கு வாங்கலாம் அப்படின்னா 17 உத்தரவு வந்தது. ஆட் நம்பராக இருக்குது சாயி, 17 எல்லாம் ரொம்ப எப்படி நம்மளால் முடியுமான்னு தெரியலையே சாயி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சீட்டு போட்டோன்னே நீ 9 கொடுன்னு சொல்லி வந்தது உத்தரவு. தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, உடனே 9 விளக்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கினான். ரமாஜிட்டு நம்ம முதல்ல நம்ம பேசின மாதிரி அவள்கிட்ட ஃபோன் பண்ணோன்னா அவள்கிட்டையும் சொன்னோன்னே அன்னலக்ஷ்மி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொன்று வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த நாளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பூவெல்லாம் போய் வாங்கிட்டு சுவாமிக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணிடலான்னு சொல்லி அதே நாளில் இன்னைக்கு அப்போவே டிசைட் பண்ணி அப்போவே போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு நாள் விட்டு போச்சு, அதெல்லாம் பரவாயில்ல சுவாமி அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நேற்றுக்கு அம்பாள் நேரடியாக ஆவாகனமானதே அப்படி அச்சஸெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சது. அவ்வளோ அனுகிரகமாக இருந்தது. இத்தனை பேரோட கோரிக்கைகள் நிறைவேறணுங்கிற ஆசையோடு தான் நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். எனக்கு இதை முக்கியமாக இந்த பதிவை நான் சொல்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. அது இன்னைக்கு வந்த உத்தரவு என்ன அப்படின்னா, எல்லாருடைய கோரிக்கைகளும் தயவு செஞ்சு நான் கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டெல்லாம் பேச வேண்டாம். என்ன கோரிக்கைங்கிறத மாத்திரம் எழுதிட்டு ஒரு ஃபோட்டோகிராஃப் எடுத்துட்டு அதை அனுப்பிடுங்க, சரியா? அதை நாங்கள் எழுதி எடுத்துட்டு கண்டிப்பாக வரப்போகிற எல்லா நாளன்னைக்கும் பூஜையில் வைக்கிறோம். அந்த கோரிக்கைகள் நிறைவேற பிரார்த்தனை பண்ணுறோம். பிரசாதம் அனுப்பி வைக்க முடியும் அப்படின்னு கேரண்டி நான் சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக கோரிக்கைகள் பண்ண முடியும். அதுக்காக பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு நான் அதை நீங்கள் ஓம்கார் ஜோதியில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாம் எடுத்து போட்டிருக்கேன். நான் அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், முதலே சொல்லியிருக்கோம் நம்மளோடதான் அதுன்னு. அதை எடுத்து போடலாம். அப்புறம் முக்கியமாக இன்னும் 2 விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னா, இதை 2 வீடியோஸ் நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அது ஒன்று மீனாங்கிற டிவோட்டிக்கு பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இந்த யாகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு உத்தரவு வந்திருக்கு, நீ பூஜைக்கு சாமான்கள் வாங்கி கொடுக்கணும்னு. அவள் எந்த பூஜைக்குன்னு தெரியாமல் ரொம்ப சங்கடப்பட்டு இருந்திருக்கா போல். அப்போது யஞம் முடிஞ்ச உடனே இந்த பூஜைன்னு சொன்னோன்னே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அந்த பூஜையோட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. அந்த பூஜா சாமான் எல்லாம் அனுப்பி வச்சுருக்கா மீனாஜி. ஜெய் சாய்ராம். தேங்க்யூ ஸோ மச் சாய் மீனாஜி. இது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்க்கலாம். இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆக்சுவலாக ஓம்கார் ஜோதியில் உங்களுக்கே தெரியும், டிவோட்டிஸ்க்கெல்லாம் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம விளக்கு அன்னலக்ஷ்மி எல்லாம் சுவாமி யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவளுக்கு போகிறதுங்கிறது தெரியும். ஸோ 9 பேருக்கு அது கிடைக்கும். ஆனால் அதுக்கு நிறைய பூஜா சாமான்கள் நம்மளுக்கு தேவை இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கா. அதில் இந்த டிவோட்டிக்கு சுவாமி முதல்லையே உத்தரவு கொடுத்துருக்கார், பூஜைக்கு வாங்கி கொடுன்னு. எப்படியே உத்தரவு வந்திருக்கு. அவள் எதுக்கு கொடுக்கணும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்படி இருந்தாலாம் அதுக்கப்புறம் யஞம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சோடனே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் இந்த பூஜையை பற்றி தெரிஞ்சோடனே இமீடியட்டாக நான் அதை கொடுக்க போகிறேன் சுவாமிக்கு அப்படின்னு சொல்லி அவள் அனுப்பியிருக்கா.
சுவாமிக்கு ஒரு வஸ்திரம், கொஞ்சம் சாக்லேட்ஸ், இதை பிரசாதமாகவும் கொடுத்துருக்கா. அவளுக்கு என்ன மனசில் சுவாமி சொல்லியிருக்காரோ அதை செஞ்சுருக்கா. பீனட்ஸ் அது. இது ஒரு சின்ன பர்ஸ், அதுக்குள்ளே சுவாமிக்கு ஒரு தட்சிணை வச்சுருக்கா. ஐயோ சாய்ராம், எதுக்குமா இவ்வளோலாம்? நீங்கள் 5 ரூபா கொடுத்தா கூட சுவாமிக்கு சுவாமிக்கு போய் சேர்ந்துடும். ஸ்வர்ண புஷ்பம்னு சொல்லுவாளே, அதுவா சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணுவாளே, அவளோட பேர் சங்கல்ப பேர் போல் இருக்கு. ஆமாம், சங்கல்ப பேர் அவள் கொடுத்துருக்கா பூஜையில் வைக்க சொல்லி, அவளோட கோரிக்கை நிறைவேறதுக்காக. அவள் என்னெல்லாமோ மனசில் ரொம்ப அழகாக கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட்டும் வச்சுருக்கா. சாய்ராம். அதுக்கப்புறமா குங்குமம் பாக்கெட்டா, இதுதான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். குங்குமமா, ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக இதெல்லாம் தந்தால் ரொம்ப பாக்கியம்னு சொல்லுவாள். சுவாமிக்கு குங்குமத்தால் தான் நான் அர்ச்சனை பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கு ரொம்ப நல்ல விஷயம். எங்கிட்ட கூட சிலவாள்லாம் கேட்டால் மஞ்சளும் அனுப்பியிருக்கா. மங்கள பொருட்கள்னால் அதுதானே இல்லையா சுவாமிக்குள்ளதெல்லாம். மஞ்சள் கயிறு, சாய்ராம், இதெல்லாம் தான் நான் ரொம்ப விரும்புகிற விஷயங்கள். இதெல்லாம் மஞ்சள், இது எப்படி கொரியர் அனுப்புறதுன்னு தான் தெரியல. வரவாளுக்கு வேணுமா வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மீனாஜி. உங்களுக்கு சுவாமி இவ்வளோ தூரம் அனுகிரகம் பண்ணி அவளோட அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் உங்களோட பிரசாதம் வரணும்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று ஸ்பான்சர் பண்ணுறா. அவள் பூஜா பொருட்கள்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. எல்லாம் அவளுக்கு நல்லதாகவே நடக்க கடவுது. சங்கல்ப ஷீட் மாத்திரம் கொடுங்க. ஓகே, ரொம்ப அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்களோன்னு தோன்றுறது. சுவாமியோடது மாத்திரம் அனுப்பியிருந்தாலே போகிறோம். பட் நான் இதில் எதுவும் கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து உரிமை கிடையாது. ஏன்னா சுவாமி என்ன சொல்கிறாரோ அதை தான் நீங்கள் பண்ணுறீங்க. அதில் வந்து நான் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. அதனால சாரி. பட் இருந்தாலும் வாங்கி அனுப்பினதுக்கு ரொம்ப நன்றி. அம்பாளுக்கு அதை சாத்தி, அந்த புடவையை சாத்தி என்னால் என்ன டெக்கரேட் பண்ண முடியுமோ நான் காமிக்கிறேன். சாய்ராம் 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 சாய்ராம். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. அது 5 ரூபா பொருளாக இருந்தால் கூட சுவாமிக்குன்னு போயிடுத்துன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நமக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இன்னொரு ஆள், அவளை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, விஷாலினின்னு சொல்லிட்டு நம்மளோட டிவோட்டி தான். உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய பாபாவும் நானும்ல, பாபா அவளோட குரலில் பேசி என்னை ஏமாத்தினார்னு ஒரு தடவை சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவள் என்ன பண்ணியிருக்கா, ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பி வச்சா. கண்ணில் ஜலம் கொத்துட்டு. ज्योति सुरेश नामधेयस्याः सुरेश कुमार नामधेयस्याः रोहित नामधेयस्याः सर्वेषां सखकुटुम्बानां क्षेमधैर्यविकृति आदुरारोग्यैश्वर्याणाम् अभिवर्तितमरोगदिदगात्रगाचितितं धनधान्ये सक्रन्दान सकलदौपाट्यकाणित्रकं देगारोग्यतामनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसादातकर्मपितृशापवापनिवर्तिप्राप्त्यर्थं व्याधिरोग निवारणप्राप्त्यर्थं मनसङ्कटमणक्लेशनिवर्तिप्राप्त्यर्थं व्यापार उद्योग दलितवारि अनेककोटि लाभकरप्राप्त्यर्थं शकलदोषनिवारणसिद्ध्यर्थं कार्यजयकरप्राप्त्यर्थं साईनाथगुरवे नमो नमः। साईनाथाय नमः। ओम् अखण्डसच्चिदानन्दाय नमः। ओम् अखिलदीपोत्तराय नमः। ओम् अखिलवस्तुविस्ताराय नमः। ओम् अक्बाराज्ञवन्दिताय नमः। ओम् अखिलावेदानविदाय नमः। ओम् अखिलवेदसप्रियाय नमः। ओम् अखिलाण्ड स्वरूपे विण्डे विण्डे विपिताय नमः। ग्रह्ण्याय नमः। करियभूम्ने नमः। गीतगुणाय नमः। अशोकसन्निवसने नमः। कष्टनाशक औषधाय नमः। चिदानन्दस्वरूप साईनाथगुरवे नमो नमः। सकलाराधनेश्वरजलं प्रियं परं विजामहे शुभनिमित्तवधं गुरुवारगमना मृत्योर्मुक्षीयमामृतं धनं धान्यं शुभपुत्रलाभं सुधर्मस्तरं दिक्कमायुः राजाय प्रत्येकदाकिनेः मोदं वैः श्रवणाद ब्रह्महे समेकामान् कामकामादमिक्यं कामेश्वरो वै श्रवणो ददातु वेदाय वै श्रवणाय महाराजाय नमः। श्रीनिवासाय विद्महे सच्चिदानन्दाय धीमहि तन्नो साई प्रचोदयात्। साईनाथगुरवे नमः। ஏகமுக கற்பூர நீராஞ்சன தீபம் தரிசதாமி. அனைவருக்கும் ஞான சாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். சுவாமி கிட்ட
நம்மளுடைய அதாவது என்னோடது என் ஹஸ்பண்டோடது குழந்தையோட பேரை கொடுத்து அர்ச்சனை பண்ணி, அது அவகிட்ட கூட நான் இவ்வளோ இமோஷனலாக சொல்லலை. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம மற்றவாளுக்கு பண்ணி நான் சுவாமி நமக்காக பண்ணுவார்னு சொல்லுவா இல்லையா, அதை நான் கண் கூட பார்த்தேன். இப்போ ஆக்சுவலாக அவள்கிட்ட நான் அதை தான் சொன்னேன். மற்றவாளுக்கு நம்ம பண்ணுவோம், நன்னா இருக்கட்டும் நன்னா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஒரு பிரார்த்தனையாக பண்ணுவோம். பட் நம்ம நன்னா இருக்கணும்னு ஒரு ஜீவன் நினச்சிருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப நன்னா இருக்கட்டும், அவளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ சீக்கிரமாக தீரட்டும். அதை தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ யதார்த்தம். சாட்டர்டே அன்னைக்கு நான் போய் மீட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக மயிலாப்பூரில் வச்சு பண்ணியிருந்தா நம்ம லலிதா சாயி. அவளோட அந்த பாராயணத்துக்காக நாங்கள் போயிருந்தோம் எல்லாரும். அப்போ போகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவளை பார்த்தேன். ரொம்ப இன்னசென்ட், நல்ல பொண்ணு. சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக நீ இல்லை, நம்ம யாரையும் என்ன சொல்லுவோம், மனசில் எதையும் வச்சுக்காம படபடன்னு பேசுறது, யாரையும் சங்கடப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப பெரிய குவாலிட்டி இல்லையா அந்த பொண்ணுகிட்ட. நான் அதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு ஆக்சுவலாக. அப்படி தான் நினச்சேன். இன்னைக்கு கார்த்தால பார்த்தோன்னே, ஏமா என் கர்மாவை கூட்டுற மாதிரியே எல்லா வேலையும் பண்ணுறேன் அப்படின்னு நான் கேட்டேன். எனக்காக மட்டை தேங்காய் வாங்கி அர்ச்சனை பண்ணி குடும்பத்துக்காக ரொம்ப தேங்க்ஸ்டா. நான் இது அவகிட்ட கூட சொல்லலை, ஏன்னா அந்த ஒரு அந்யோன்யம் கூட போயிட வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நமக்காக ஒன்று பண்ணினா அதுக்கு நன்றியாவது சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா உண்மையிலேயே. பாபா பிளஸ் யூ ஆல்வேஸ். இதை பண்ணினாலன்னு சொல்லலை, எனக்காக பண்ணினாலன்னு சொல்ல. நீ யாருக்காக பண்ணியிருந்தேனாலும் கண்டிப்பாக நான் இதை சொல்லியிருப்பேன். என்ன காரணம்னா, ஒருத்தர் நன்னா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறவா கண்டிப்பாக நன்னா இருப்பா, நீ நன்னா இருப்ப. அதே மாதிரி தான் மீனாஜி அனுப்பின பொருட்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பேன் இல்லையா. இந்த மாதிரியெல்லாம் பாபா ஒரு மிராக்கிள்ஸ் நடத்துகிறார் ஒருத்தரோட லைஃப்பில் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதை வாங்கி அனுப்பு, அதை செய்யின்னு நம்மக்கிட்ட இருக்கா இல்லையானெல்லாம் இல்லை. அவர் கொடுத்த உத்தரவை ஒழுங்காக பண்ணினாலே போகிறோம். எங்கேருந்து யார்கிட்டேருந்து எதை வாங்கணுங்கிறது அவருக்கு நன்னாவே தெரியும். ஸோ அதனால நான் இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ராதேஜி அவள் விளக்கு, ரமாஜி அன்னபூர்ணி எல்லாம் அனுப்பி தரேன்னு சொல்லியிருக்கா. அதை நான் உங்களுக்கு காமிப்பேன் ஆக்சுவலாக. அதுக்கு அடுத்ததாக விஷாலினிஜி என்னென்னா பூவெல்லாம் வாங்கிங்கன்னு சொல்லிட்டு அவள் ஷேர் பண்ணியிருந்தா. அப்புறம் அகிலாஜி எப்பவுமே சப்போர்ட்டிவ். எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் நான் பண்ணுறேன் சாயின்னு முன்னாடி நிற்போம் அவளும். அதுக்கப்புறம் என் தங்க சாந்தி, அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஏன்னா அவள் தான் பிரசாதம் உண்டாக்கி கொண்டு வந்து ஆன் டைமுக்கு டமால்னு கொண்டு வந்து கொடுப்பா. எந்த விஷயம் 4 மணிக்கு நான் பூஜை பண்ணுறேன்னு சொன்னால் கூட அந்த டைமில் எழுந்திருந்து அவள் பிரசாதம் பண்ணி கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவா. அதெல்லாம் அந்த பாக்கியம் வேணும் இல்லையா, அது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவளுக்கு. அதுக்கப்புறமா என்னதான் இருந்தாலும் என் ஹஸ்பண்டு, அவர் என்ன கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் சரி, சுவாமியோட காரியத்துக்கு இது வரைக்கும் அவர் நோ சொன்னதே கிடையாது. முடியாது, இது பண்ணாதே, காசு செலவாகும், இப்படி பண்ணாதேன்னெல்லாம் ஒரு வார்த்தை கூட அவர் சொன்னதே கிடையாது. கூட நிற்கிறார் அந்த விஷயத்தில். அது ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேன் நான் சுவாமிக்கு. சுவாமிக்கு அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் நான் பார்க்குறவா, என் கூட பேசுகிறவா அத்தனை பேருக்கும் நன்றி தான் நான் சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் என்னென்னா, ஜோதிஜின்னு சொன்னால் இஷ்டம், ஆனால் நான் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறா பார்த்தேளா, அந்த மனசு இங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்கெல்லாம். நமக்கு வேண்டிட்டு இத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணுறான்னா அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சுருக்கணும்னு நான் நினைப்பேன். இப்போ நான் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணும்போது ரொம்ப தேங்க்ஸ் ஜோதிஜி, நீங்கள் நன்னா இருக்கணும், நீங்கள் நன்னா இருந்தாலும் நாங்களாம் நன்னா இருப்போம்னு சொல்லிட்டு போகிறா பார்த்தீங்களா, அந்த மனசு எத்தனை பேருக்கு வரும், அதுதான் மேட்டர் அங்கே. ஸோ அதனால அவளுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேங்க்ஸ். என்ன காரணம்னா, நீங்கள்லாம் இதை பார்த்துட்டு மற்றவாளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். மனசால நினைச்சாலே அது சுவாமிக்கு போய் சேர்ந்ததாக தான் கணக்கு. அதனால மனசால மட்டும் நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஏடாக்கூடமாக பேசக்கூடாது, சரியா? அதனால சொல்கிறேன். ஸோ நல்லது நினச்சா நல்லது நடக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். இது எதுக்கு நான் உங்கள்கிட்ட ஷோகேஸ் பண்ணி காமிக்கிறேன்னா, நம்ம எதையுமே என்கிட்ட இல்லை, என்னால் முடியாதுன்னு நினைக்கும் போது தான் அங்கே சுவாமி வரது கிடையாது. நான் நீங்கள் சொல்கிறத செய்கிறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கும் போதெல்லாம் அவர் கை கொடுக்கறதுக்காக பல பேரை நம்ம கூட சேர்த்து விட்டுறாரு. அதுல எல்லாம் இவெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷங்கள். நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. இவ்வளோ நல்ல டிவோட்டிஸ் எல்லாம் யாருக்கு கிடைப்பா சொல்லுங்க? அதுக்கு நான் தான் ரொம்ப பாபாவுக்கு நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, மந்திரங்களில் அடுத்ததாக ரொம்ப அருமையான ஒரு மந்திரம், லோகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்திரத்தை அவர் எப்படி என்ன அது பண்ண வச்சார் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும்
நீங்கள் எல்லாரும் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கல், அதுக்கான பதிலும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதையும் நான் சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் அப்பப்போ நடக்கிற விஷயங்கள் அப்பப்போ உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணித்து, அதனால தான் நான் இதை உடனே பதிவு பண்ணி உடனே உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ணுவேள் அப்படிங்கிறதுக்காக. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.